நம் ஆண்டவர் நமக்காக இந்த பூவுலகிற்கு வந்தவர். அவர் தலைமை குருவாக நம் பாவங்களுக்கு கழுவாகையாக நமக்கு முன்னே விண்ணகம் சென்றிருக்கிறார். அவரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இவர் மனிதர் அல்ல வாக்குறுதியை மீறுவதற்கு. ஆபிரகாமுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதி, உன்னை பழுக பெருக செய்வேன். ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமும் அதை நினைத்து காத்து கொண்டிருந்து அதை பெற்றுக்கொண்டார். நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நினைத்து அதன்படியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி, நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று. அந்த கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்க நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைமை குரு மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஒரு தலைமை குரு நமக்காக விண்ணகம் சென்றிருக்கிறார். அந்த தலைமை குரு நம்மோடு இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தலைமை குருவிடம் நம்முடைய பாவங்களுக்கு கழுவையாக தன்னையே முழுமையாக கொடுத்தவர், நமக்காக இருந்தவர், உயிர்த்து நம்மோடு இருப்பவர், நம்மையும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கிறார். அவருடைய வாக்குறுதியிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குறுதியிலே நாம் நிலைக்க தேவையான ஆசிரியர் இறைஞ்சி வேண்டுவோம் என்றுதான் இந்த முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்க நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் வயலில் நடந்து கொண்டு போகின்ற பொழுது கதிர்களை கொய்து கொண்டே நடக்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள், இதோ பாரும் உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், அபியத்தார் தலைமை குருவாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார்? குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை அவர் உண்டதோடு மட்டுமல்லாமல் அவரோடு இருந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனிதனை படைக்கவில்லை, ஓய்வு நாள் மானிட மகனுக்கும் கட்டுப்பட்டதே என்று வார்த்தையை சொல்லி முடித்திருப்பார். இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், கடவுள் மனிதனாக அவதரித்து நம் மத்தியிலே வந்து நம்மோடு இருந்து நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஒருவன் பசியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு அதனை கொடுப்பதிலே ஓய்வு நாளெல்லாம் பார்க்க வேண்டாம், புனிதத்தை பார்க்க வேண்டாம். அவன் கடவுளுடைய சாயல். அங்கே வேதனையில் துடிப்பவன் கடவுள், அங்கே தேவையில் இருப்பவன் கடவுள் என்கின்ற எண்ணம் நம் மத்தியில எப்போது ஓங்குகிறதோ அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும். நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே